முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான வழக்கில் இன்று மீண்டும் விசாரணை. பீகாரில் நவீன வாக்காளர் அடையாள அட்டை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு. ஆகஸ்ட் போலவே செப்டம்பர் மாதத்திலும் கூடுதல் மழை பொழிவு. மேக வெடிப்பு, நிலச்சரிவு அபாயம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நள்ளிரவில் அமலுக்கு வந்தது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு. அமெரிக்காவின் கூடுதல் வரியால் பல கோடி ரூபாய் சரக்குகள் தேக்கம். வேலை இழந்து தவிக்கும் பின்னலாடை நிறுவன தொழிலாளர்கள். இந்தியர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வலுக்கும் போராட்டங்கள். ஒற்றுமையை குலைப்பதை ஏற்க முடியாது என அந்நாட்டு அரசு கண்டனம். வணக்கம். வணக்கம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணை நடத்த உள்ள நிலையில் அம்மாநிலத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அடுத்த சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. 1 மாத காலம் நடைபெற்ற இந்த நடவடிக்கையின் போது உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இதனை விசாரித்த நீதிபதிகள் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் ஆட்சேபனைகளை ஆதாரை ஆவணமாக கொண்டு ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். விடுபட்ட வாக்காளர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கடைசி நாள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் 33,000 பேர் தங்கள் பெயரை இணைக்க கோரி மனு அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் இந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வரும் 15ஆம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு வர உள்ளன. இதனிடையே பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெருமளவில் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம், வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவை இறுதியானது அல்லது சட்டவிரோத சேர்க்கை என்று கருத முடியாது என கூறியுள்ளது. கடந்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி பீகாரில் 7,24 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள தேர்தல் ஆணையம், முறைகேடுகளை தவிர்க்க அவர்களுக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள் இருக்கும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் செப்டம்பர் மாத மழைப்பொழிவு வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதுடன் திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகளும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அண்மையில் தொடர்ந்து மேக வெடிப்புகள் காரணமாக கனமழையால் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். வடமேற்கு மாநிலங்களில் ஆகஸ்ட் மாதம் வழக்கமாக 18.7 சென்டிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் கடந்த மாதம் 26.5 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டிலிருந்து கணக்கெடுத்தால் மிக அதிக அளவு மற்றும் 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 13வது உச்சபட்ச அளவு என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சிறிய அளவிலான மேக வெடிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த மாதமும் வழக்கமான 16.7 சென்டிமீட்டர் என்பதை விட 9% அதிகமாக மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பல நதிகள் உற்பத்தியாவதால் அதிக வெள்ளப்பெருக்கால் பல நகரங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் கடந்த மாதம் 25 சென்டிமீட்டர் மழை பெய்தது 2001ஆம் ஆண்டிலிருந்து கணக்கெடுத்தால் 3வது உயர்ந்த அளவாகும். ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் மேலான மழைப்பொழிவு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 800க்கும் மேல் ஏற்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த எண்ணிக்கை 700ஆக உள்ளது. இதனிடையே கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட உள்துறை அமைச்சகம் குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவில் அமலுக்கு வந்த கட்டண உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள விக்கிரவாண்டி, மொரட்டாண்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட
38 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இந்த கட்டண உயர்வு நள்ளிரவில் அமலுக்கு வந்துள்ளது. கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் இரு வழிகளில் பயணிக்க கட்டணம் 155 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இந்த வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் 3100 ரூபாயிலிருந்து 3170 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. இலகு ரக வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் 5420 ரூபாயிலிருந்து 5545 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. பேருந்து, ட்ரக் உள்ளிட்ட வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க 370 ரூபாயாகவும் இருமுறை பயணிக்க 555 ரூபாயாகவும் மாதாந்திர கட்டணம் 10,845 ரூபாயிலிருந்து 11,085 ரூபாயாகவும் உயர்கிறது. பல அச்சுகள் கொண்ட கனரக வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க 595 ரூபாயாகவும் இருமுறை பயணிக்க 890 ரூபாயாகவும் மாதாந்திர கட்டணம் 17,425 ரூபாயிலிருந்து 17,820 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கனரக வாகன ஓட்டுநர்களும் கார் உரிமையாளர்களும் கூறினர். லாரிக்காரங்களை பற்றி யாரும் எந்த பேச்சும் பேச மாட்டாங்க, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ லாரிக்காரங்க துயரம் ஒரு இதுன்றது டோல்கேட் வாசம் பண்ணுறது வந்து யாரும் எதுவும் கேட்குற வேலை கிடையாது. அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க, அதான். ஆனால் ஓடவங்க தான் தெரியும் என்ன நிலைமைன்ட்டு. இப்போது இந்த முதலாளி என்ன பண்ணுவாங்க, அவங்க சுங்கச்சாவடி கட்டணம் ஏறிச்சு அப்படின்னா இதோட சார்ஜையும் அதிலே கொண்டு செலுத்துவாங்க. இப்படி பண்ணுறதுனால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அவங்கவுங்க அன்றாட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி பண்ண முடியாத அளவில் தான் அவங்கவுங்களோட சம்பளம் இருக்குது. நடுத்தர மக்கள் வந்து நடுத்தர மக்களாகவே இருக்கக்கூடிய காரணமும் அதுதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் அவங்க தலையில் செலுத்துனீங்க அப்படின்னா அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை வந்து அவங்க காப்பாற்றிக்க முடியும்? டெய்லியுமே வந்து இந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே தான் போகிறது? இப்போ டெய்லியும் ஒரு நாளைக்கு 5 ரூபானா பார்த்தோம்னா 150 ரூபா இதுக்கே வந்து செலவாகும். தேவையில்லாத வேஸ்ட்டு செலவு இதெல்லாம். ரோடு வந்து சரியான முறையிலையும் வந்து ரோடை வந்து இவங்க வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, ரோடு வந்து பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. சுங்க கட்டண உயர்வு பொருளாதார ரீதியாக மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று அவர்கள் கூறினர். குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 395 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு வாகன ஓட்டிகள், லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பின்னலாடை நிறுவனம் 2 யூனிட்டுகளை மூடியதால் 1000 தொழிலாளர்கள் வேலையிழந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்த டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக 25% அபராத வரியும் விதித்தார். இதன் காரணமாக அமெரிக்க ஜவுளி சந்தையை மையமாக கொண்டு இயங்கி வரும் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை எதிர்கொண்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனம் அமெரிக்க வரியால் இயங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வரும் 5 உற்பத்தி அலகுகள் கொண்ட அந்த நிறுவனத்தில் 2000 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் 50% வரி விதிப்பால் ஆர்டர்கள் குறைந்து 65 கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் 2 உற்பத்தி அலகுகளை உரிமையாளர் மூடியதை அடுத்து 1000 தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். ஏப்ரல் இருந்தே ரொம்ப செறிவில் போயிட்டு இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 ஃபேக்ட்ரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என் தொழிலாளர் எங்கிட்ட கிட்டத்தட்ட 2000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத முறையில் என்னால் வேலை கொடுக்க முடியாதனால ஒரு 1000 பேர் பக்கமாக வந்து இப்போ வேலை இழப்பு ஆயிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சு போயிருச்சுன்னா மற்ற ஃபேக்ட்ரி என்னால் ரன் பண்ண முடியாது. இப்போவே எங்கிட்ட கிட்டத்தட்ட 65 கோடிக்கு மகனான சரக்குகள் வந்து தேங்கி. டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் ஊழியர்கள் இதே நிலை நீடித்தால் வேலை இழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. வேலை இழப்பு ஏற்பட்டால் வந்து இதோட விளைவு எங்களோட குடும்பம், குழந்தைகளோட படிப்பு, எதிர்காலம் எல்லாத்தையுமே பாதிக்கும். இப்போ அடுத்தது என்ன பேசிக்கிறாங்கன்னா, இனிமேல் இருக்கிற ஆளுகளையும் வந்து குறைக்கணும், ஆர்டரே சுத்தமாக இல்லை, இனி ஆர்டர் வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிரம், எதுவும் வருமானு தெரியல, இந்த பிரச்சனைக்குனால கையில் இருக்கிற ஆர்டர் முடிஞ்சதுன்னா இன்னொரு 10 நாள் 15 நாளைக்கு தான் வரும், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தான் நிப்பாட்டணும், வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். டிரம்பின் வரி விதிப்பிற்கு கொலு பொம்மைகளும் தப்பவில்லை. அமெரிக்காவின் கூடுதல் வரியால் காஞ்சிபுரத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கமடைந்துள்ளன. அங்கு அத்திவரதர் கோவில் அருகே பொம்மைக்காரர் தெருவில் தயாரிக்கப்படும் கொலு பொம்மைகள்
ஆண்டுதோறும் நவராத்திரி சீசனுக்காக வெளிநாடுகளுக்கும் அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கமடைந்துள்ளதாக பொம்மை தயாரிப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 5-20 வருஷமா பொம்மை வேலை செய்துன்னு இருக்கோம். நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம். போன வருஷம்லாம் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம். இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அமெரிக்காவிலேருந்து டேக்ஸ் 50% டேக்ஸ் போட்டாங்க. எங்களால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத முயற்சின்னு தான் இருக்கோம். நிறைய பொம்மைலாம் அனுப்பிச்சிட்டோம். வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சோம். ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்டத்தில் கொஞ்சம் தான் வரியாக இருந்தது. இது எக்ஸ்போர்ட்டில் அடுத்த தடவை எங்ககிட்ட பொம்மை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆண்டு நவராத்திரி சீசனுக்கு தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களையே நம்பி இருப்பதாக பொம்மை தயாரிப்பாளர்கள் கூறினர். புலம்பெயர் இந்தியர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலிய நகரங்களில் நடந்த போராட்டங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அந்நாட்டு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் குடியேற்றம் அதிகரித்து வருவதால் அந்நாட்டினர் பாதிக்கப்படுவதாக கருத்துக்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் வெளிநாட்டினரை குடியேற அனுமதிப்பதற்கு எதிராகவும் குறிப்பாக இந்தியர்கள் பெருந்தொகையாக குடியேறுவதை கண்டித்தும் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நேற்று ஆஸ்திரேலியாவுக்கான பேரணி என்ற தலைப்பில் பேரணிகள் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சிட்னியில் ஆஸ்திரேலிய கொடியுடன் திரண்ட சுமார் 8000 பேர் தங்களுக்கு எதுவும் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறைந்தது 10 ஆண்டுகளுக்காவது அந்நிய நாட்டினர் குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறினர். சிட்னியில் நடந்த போராட்டத்துக்கு எதிராக அகதிகள் நடவடிக்கை கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தலைநகர் கான்பெரா, அடிலைட், பெர்த், ஹோபர்ட், பிரிஸ்பேன் உள்ளிட்ட 8 நகரங்களில் குடியேற்றத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலிய கொடியுடன் குடியேற்ற எதிர்ப்பாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதற்கு எதிரானவர்கள் பாலஸ்தீனிய கொடியுடன் வந்தனர். அவர்கள் ஆஸ்திரேலிய கொடியை தீ வைத்தும் எரித்தனர். மெல்போர்ன் வீதிகளில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைந்து போகச் செய்தனர். ஆஸ்திரேலியாவுக்கான பேரணி என்ற வலைதள பக்கத்தில் அரசியல்வாதிகளுக்கு துணிச்சல் இல்லாததால் போராட்டத்தை ஆஸ்திரேலியாவுக்கான பேரணி குழு முன்னெடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளில் கிரேக்கர்களும் இத்தாலியர்களும் குடியேறியதை விட கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியர்கள் அதிகமாக குடியேறியிருப்பதாகவும் அந்த குழு தெரிவித்துள்ளது. இது கலாச்சார மாற்றம் அல்ல, கலாச்சாரத்தை அடியோடு மாற்றி மற்றொன்றை புகுத்துவதாகும் என்றும் ஆஸ்திரேலியாவுக்கான பேரணி குழுவினர் கூறியுள்ளனர். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் முர்ரே வாட் வெறுப்புணர்வை பரப்பும் இந்த பேரணிகள் நவீன நாஜி குழுக்களால் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினர். ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டோனி பக் சமூக ஒற்றுமையை குலைத்து மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு நாட்டில் இடமில்லை என்று எச்சரித்துள்ளார். குடியேற்ற எதிர்ப்பு பேரணிகள் ஏற்க முடியாதவை என்றும் பாரம்பரிய பாகுபாடின்றி அனைத்து ஆஸ்திரேலியர்களும் பாதுகாப்பை உணர உரிமை உள்ளது என்றும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு உணவு வழங்கும் இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பின் இதயபூர்வம் திட்டம் 9வது ஆண்டாக மக்களின் பசிப்பிணியை போக்கி வருகிறது. ஆலப்புழா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2017ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் கீழ் முக்கிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் உள்நோயாளிகள், புறநோயாளிகள் மற்றும் மருத்துவமனை பகுதிக்கு வருபவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பு நன்கொடை ஏதும் பெறுவதில்லை. அந்த அமைப்பின் 155 மண்டல குழுவினர் முறை வைத்து தினமும் வீடு வீடாக சென்று சமைத்த உணவை வாங்கி பிற்பகல் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர். அந்த வகையில் மக்களின் பங்களிப்பாக தினமும் ஆயிரக்கணக்கான உணவு பொட்டலங்கள் தேவையானவர்களுக்கு சாதி, மதம், அரசியல் கட்சி என்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் வழங்கப்படுகின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் தங்களுக்கு மட்டுமின்றி முகமறியாத யாரோ ஒருவருக்காகவும் உள்ளன்புடன் உணவு தயாரித்து வழங்கும் இந்த திட்டம் 9வது ஆண்டாக செயல்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதயபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு உணவு பொட்டலத்தில் இருந்த காகித குறிப்பில் அம்மா வீட்டில் இல்லாததால் பள்ளிக்கூடம் போகும் அவசரத்தில் நான் தான் சமைத்தேன் என்பதால் உணவு சுவையாக இல்லாவிட்டால் மன்னிக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களில் பரவியது. உணவை பெற்ற கல்லூரி ஆசிரியர் ராஜேஷ், அன்பு குழந்தையே, நீ அனுப்பிய உணவு சுவையாகவும் இருந்தது, ஒவ்வொரு பருக்கையிலும் அன்பும் நிறைந்திருந்தது என்று பதில் எழுதியது இதயபூர்வம் இதயங்களை அன்பால் இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியம். சென்னையில் பெருநகர டீக்கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்தபடி தேநீர், காஃபி விலையேற்றம் இன்று அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் 2016ஆம் ஆண்டு வரை 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேநீர் 2017ஆம் ஆண்டில் 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக பெரும்பாலான கடைகளில் 12 ரூபாய்க்கு தேநீர் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பால், தேயிலை தூள், காஃபி தூள் விலையேற்றம்
கடை வாடகை உள்ளிட்ட செலவுகளை கணக்கிட்டு தேநீர் மற்றும் காஃபி விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர டீக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். எல்லாரும் உயர்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம். ஏன்னா 8 வருஷம் கிட்ட ஆச்சு. இதில் கரண்ட் பில்லு, வாடகை, டீ தூள், பால் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாத காரணம் உயர்த்த வேண்டிய கட்டத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் எப்படி இருக்கோ பார்த்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். கடை வியாபாரிகள் தேநீர், காஃபியை தரமாக கொடுத்துவிட்டு விலையை ஏற்ற வேண்டும் என்று தேநீர் பிரியர்கள் வலியுறுத்தினர். புதிய விலையேற்றத்தின்படி சென்னையில் உள்ள தேநீர் கடைகளில் தேநீர் 15 ரூபாய், காஃபி 20 ரூபாய் என்ற அடிப்படை விலையில் விற்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு டம்ளர் தேநீர் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காஃபி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தேநீர் கடைகளில் புதிய விலை பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் தேநீர், காஃபி விலை உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய மக்னா யானை சாலையில் அங்குமிங்கும் ஓடியதால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊருக்குள் யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வது அதிகரித்து வருகிறது. அண்மையில் குடியிருப்பு பகுதிக்குள் வந்த மக்னா யானை ஆவேசத்துடன் வனத்துறையினரை துரத்திய சம்பவம் நடந்தது. இந்நிலையில் நேற்று கூடலூர் மையப்பகுதியான ராஜகோபாலபுரத்தில் நுழைந்த மக்னா யானை சாலையில் ஓடியதால் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் யானை மிரண்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. சாலையில் வந்த காரை யானை தாக்கி சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மக்னா யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். யானைகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து வருவதால் தூக்கத்தை தொலைத்து தவிப்பதாக கூறிய பொதுமக்கள் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வனத்துறையினர் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் 50 காசுகள் குறைந்துள்ளது. இண்டேன், பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.2 கிலோ எடையிலும், வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்துக்கு ஏற்ப இவற்றுக்கான விலை மாதந்தோறும் முதல் தேதியில் மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இன்றிலிருந்து வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டு 1580 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையை தொடர்ந்து குறைத்து வருகின்றன. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 33 ரூபாய் 50 காசுகளும், ஜூலை 1ஆம் தேதி 58 ரூபாய் 50 காசுகளும், ஜூன் மாதம் 1ஆம் தேதி 24 ரூபாயும் என விலை குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல 90% பயன்படுத்தும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையும் குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த அத்திப்பட்டு ரயில் நிலையத்தில் மாடு ஒன்று ரயிலில் சிக்கியதால் சென்னை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயில்களில் பயணித்து வருகின்றனர். கும்மிடிப்பூண்டியில் இருந்து நேற்று மாலை சென்னை சென்ட்ரலுக்கு புறப்பட்ட புறநகர் ரயில் அத்திப்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கிய போது மாடு ஒன்று ரயிலில் சிக்கியதால் அங்கேயே நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். ரயில்வே ஊழியர்கள் ரயிலில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த ரயில் மீண்டும் சென்னை நோக்கி புறப்பட்டது. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் மாடுகள் சிக்கி ரயில் சேவை பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இந்த கால்நடைகள், மாடு உள்ளிட்ட கால்நடைகள் புறநகர் ரயில்களில் மாற்றுறதும், அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா ரயில்கள் அங்கேயே நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. ஏன்னா வண்டிகளை மூவ் பண்ண முடியல. அந்த எலும்பு அல்லது கொம்பு அது போய் ரயில் சக்கரத்தில் ஊத்துறது, அல்லது அந்த ஏர் ஓஸில் கொத்தி அந்த சேதாரம் அழைப்பு ஏர்லாம் வெளியே போகிறதுனால பிரேக் ஜாம் ஆகி நிற்கிறது. கடந்த 1 மாதத்தில் 3வது முறையாக மாடு சிக்கி ரயில் சேவை பாதிக்கப்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். மலை பிரதேசங்களில் உள்ளது போல நவீன கேமராக்களை பொருத்தி கால்நடைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பீகாரில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. செப்டம்பர் மாத மழைப்பொழிவு வழக்கத்தை விட கூடுதலாக இருப்பதுடன் திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகளும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது.
இந்தியர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலிய நகரங்களில் நடந்த போராட்டங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அந்நாட்டு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.